பார் நடத்தி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல வலுவான கிரகங்கள் இருக்கிறதுனால, சுக்கிரன் ஸ்தான பலம் பெறதுனால, அவங்களுக்கு பெரிய வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது அவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருக்குது, வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மது குடிக்கிறதும் தப்பு தான், விற்கிறதும் தப்பு தான். ஆனால் அதுவால் வருமானம் வர்றதுக்கு உண்டான கிரகங்கள் இருக்குது இல்லையா? அதுவும் நம்ம சொல்லி தான் ஆகணும் ஜாதகத்தில். ஏம்பா நீ சாராய கடைக்காரா அப்படின்னு கேட்கணும். வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை, அப்படி தான் பண்ணி ஆகணும். பட் அதே காலகட்டத்தில் 5ஆம் இடத்தில் ராகு பகவான் போகும்பொழுது காதல், இனம் சார்ந்து காதல் வரும். அப்போ கலப்பு திருமணத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ முதல் காதல் திருமண தோல்வி அடைஞ்சு இன்னொரு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 9, 11 பாவாதிபதிகள் தசை நடக்குது, ஏற்கனவே கல்யாணம் பிரச்சனை நடந்து டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த 9, 11 பாவகம் டச் ஆகுது அப்படின்னா 2வது திருமணம் நடக்கிறதுக்குண்டான சூழல்லாம் அந்த ஜாதகத்தில் நடக்கும். அதே காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல சனி பழகும்போது உடல்நிலை சீராக வைத்து கொள்ள வேண்டும். உடலுக்கு ரொம்ப அதீத உழைப்புகளை கொடுக்க வேண்டும். ஒரே இடத்துல உட்காந்து கிடக்கக்கூடாது. ஏன்னா சனி மாதிரி உழைக்கிறவனும் கிடையாது,